அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஹார்மஸ் வழியாக இனி எந்த கப்பலுக்கும் அனுமதி இல்லை, அது இனிமேல் அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் வரும்னு சொல்லி தன்னிச்சையாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி அவர் திடீர்னு அடுத்த ஒரு சொத்துக்கு அதிகாரத்தை எப்படி சொல்லுவாருன்ட்டு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் எதை வேணாலும் எப்படி வேணாலும் அவர் பேசுவார். ட்ரம்புடைய பேச்சுக்கு முன்ன பின் முரணாக இருக்குன்னு சொல்லி பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் மூலியமாக நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை கொண்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்போ ஈரானுக்கு ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி அமெரிக்கா கடற்படை முழுமையாக முற்றுகையை தொடங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து அவர் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் கூறியிருக்கிறது, ஈரானுடனான சந்திப்பு நன்றாக தான் இருந்துச்சு, பெரும்பாலான அம்சங்களில் உடன்பாடு ஏற்பட்டுச்சு, ஆனால் மிக முக்கியமான அணுசக்தி விவகாரத்தில் இணக்கம் ஏற்படலைங்கிறாரு. உடனடியாக செயல்பாட்டுக்கு வர்ற வகையில் உலகில் மிகச்சிறந்த அமெரிக்க கடற்படை ஹார்முஸ் ஜலசந்திக்குள்ளே நுழையும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் அனைத்து கப்பல்களையும் முற்றுகையிடும் பணியை தொடங்குன்றிருக்காரு. ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கோம், இவ்வளோ நாள் நாங்கள் இலவசமாக அனுமதித்தோம், இனிமேல் நாங்கள் கட்டணம் வாங்கிட்டு தான் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி வந்த நிலையில் அதை தான் கைப்பற்றுறதுக்கு அமெரிக்கா முயல்றது எந்த வழியிலையும் நியாயம் இல்லை. அடுத்தவர்கள் சொத்துக்கு ஆசைப்படுறது தொடர்ந்து அமெரிக்காவுக்கு வாடிக்கையாக போச்சுன்னு சொல்லி உலகமே இப்போ ட்ரம்பை பார்த்து நகைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனால் ஈரானும் கடலில் எங்கே கன்னிவெடிகள் இருக்கலாம் என்று கூறி மிரட்டல் விடுக்குது. அமெரிக்கா போன்ற நாடுகள் தலைவர்கள் ஒருபோதும் இதுக்கெல்லாம் பணிய மாட்டாங்க. ஈரானுக்கு சட்டவிரோதமாக கட்டணம் செலுத்துகிற சர்வதேச கப்பலையெல்லாம் வழிமறித்து சோதனையிட்டு கடற்படைக்கு அதை கைப்பற்றுறதுக்கு கடற்படைக்கு உத்தரவு போட்டிருக்கேன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரானியர்கள் ஜலசந்தியில் வைத்துள்ள கன்னிவெடிகளை அளிக்கிற பணியையும் நாங்கள் தொடங்குவோம். அமெரிக்கா மீதோ அல்லது அமைதியான கப்பல்கள் மீதோ தாக்குதல் நடத்தும் ஈரானியர்கள் நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் மிரட்டியிருக்கிறாரு. ஏற்கனவே சிதைந்து போயிருக்கிற ஈரானை இந்த சூழ்நிலை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேணுங்கிறது தான் அவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அவர்கள் கடற்படை, விமானப்படை மற்றும் ரேடார் அமைப்புகள் எல்லாத்தையும் செயலிழந்துருச்சு. அவர்கள் தலைவர்கள் பலரை நாங்கள் பலியாக்கிட்டோம். இவை அனைத்தும் அவர்களின் அணுசக்தி பேராசையால் விளைந்தவன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. உண்மையிலேயே அணுசக்தி பேராசையும் அணுசக்தியை கொண்டு உலகத்தை அழித்ததும் வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. இதையெல்லாம் செய்தது அமெரிக்கா தான். முதல்ல ஜப்பானில் குண்டு போட்டு அங்கே உள்ள மக்களை நாசமாக்கினது இந்த அமெரிக்காங்கிறது உலகமே தெரியும். இப்போவும் அமெரிக்கா அந்த அணுசக்தியை கையில் வச்சுக்கிட்டு உலகத்தை பூரா மிரட்டுறதும் எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நாட்டு சொத்துக்களை அபகரித்து ஈராக் போன்ற நாடுகளை கைப்பற்றி எண்ணெய் வளங்களை ஆட்டையை போடுறதும் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படி எல்லா அயல்நாட்டு சொத்துக்களுக்கு ஆசைப்படுற ட்ரம்பும் அமெரிக்காவும் ஈரானை பார்த்து ஈரான் பேராசை கொள்வதுன்னு சொல்கிறது கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லைன்னு சொல்லி உலக நாடுகள்லாம் நகைக்க தொலைஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் நாங்கள் இப்போ முழுமையாக தயார் நிலையில் இருக்கிறோம், ஈரானின் எஞ்சிய பகுதியில் எங்களது இராணுவம் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்புடைய இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கில் ஏற்கனவே தகித்து கொண்டிருக்கிற போர் சூழலை மேலும் சூடாக்கியிருக்குது, ஒரு பதபதைப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஹார்முஸ் ஜலசந்தி உலகத்தில் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 1/3 நடைபெறக்கூடிய முக்கியமான வழிப்பாதையாக இருக்குது. அமெரிக்காவின் இந்த முற்றுகை நடவடிக்கையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு, விலைகள் தாறுமாறாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ட்ரம்ப் ஏற்கனவே 15 அம்ச திட்டங்களை சொல்லி அதை ஏற்க மறுத்த ஈரான் நீ எங்களுக்கு சட்டம் போடக்கூடாது, அத்துமாரி நீ தான் வம்புக்கு வந்த, நாங்கள் சொல்கிறோம் பாருன்னு சொல்லி 10 தீர்மானங்களை சொல்லிச்சு. அதை பார்த்த ட்ரம்பும் இது நியாயமாக தான் இருக்க பேசுவோன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பல்ட்டி அடிக்கிறது, முன்னுக்கு முரணாக ட்ரம்ப் நடப்பாருங்கிறது இதுலேருந்து நிரூபணமாகுதுன்னு சொல்லி ஈரானுடைய முக்கியமான தலைவர் சொல்கிறாங்க. ஈரான் சொன்ன முக்கியமான கோரிக்கையில் 3, எந்த சூழ்நிலையிலையும் இது போன்ற அறிவிப்பு இல்லாமல் தன்னிச்சையாக போகிற எந்த நாட்டு மேலும் தொடங்கக்கூடாது, ஈரானை மட்டும் இல்லாமல் ஈரானை சுற்றியுள்ள எந்த ஒரு பிராந்தியத்திலையும் போர் நடவடிக்கையை இனிமேல் அமெரிக்காவோ இஸ்ரேலோ செய்யக்கூடாது, அதே போல் அந்த யுரேனியம் செறிவூட்டுதல் உரிமையை நாங்கள் கைவிட மாட்டோம், நாங்கள் அதை பயன்படுத்துவோம், ஆனால் அதே சமயம் உயிர்களை பழிவாங்கக்கூடிய ஆபத்தான ஒரு முயற்சிகளுக்கு அதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொன்ன ஈரான்
ஆக்க சக்திகளுக்கு மட்டும் பயன்படுத்துவோம், அது எங்கள் உரிமைன்னு சொல்லிச்சு. மூன்றாவதாக இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி எங்களுக்கே உரியது, அதை நாங்கள் தான் கையாளுவோம், நாங்கள் மட்டும் இல்லாமல் அதில் கட்டணம் வசூல் பண்ணி எங்களோட சேர்ந்த ஓமன் நாட்டுக்கும் அதில் பங்கு கொடுப்போம், இதில் அமெரிக்கா தலையிடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளை சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு திருப்பி முரண்டு பேசுகிற அமெரிக்கா எப்போதுமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குண்டு உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் இப்போது அமெரிக்காவை பார்த்து நகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா என்ன மிரட்டினாலும் அந்த மிரட்டலுக்கெல்லாம் ஈரான் பயப்பட தயாரில்லை. இதுவரைக்கும் நாங்கள் போரிட்டதெல்லாம் சாதாரண ஆயுதங்களை வச்சு, இனிமே தான் மிக சிறந்த ஆயுதங்களை வெளியெடுக்க போகிறோன்னு சொல்லி ஈரான் தலைவர்கள் சொல்கிறதோட, அமெரிக்கா நினச்சதே இந்த ஈரானை 2 நாளில் போரை முடிச்சிடலாம், ஈரானை கைப்பற்றி எண்ணெய் வளங்களை கைப்பற்றலாம்னு நினச்சிச்சு. ஆனால் அது முடியலை. ஈரானில் கடைசி ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் இந்த போர் தொடரும். எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் அமெரிக்காவுக்கு அடிபணிய மாட்டோன்னு ஆண் பிள்ளைத்தனமாக வீரமாக சொல்கிற ஈரானை பார்த்து உள்ளுக்குள்ளே நடுங்கிக்கிட்டு வெளியில் வீரவசனம் பேசுகிற இந்த ட்ரம்போடைய பேச்சு சரியா? இப்படி உலகம் முழுக்க சண்டைகளையும் போர்களையும் உருவாக்கி அது மூலியமாக ஆயுதங்களை விட்டு இரத்த வாடையில் வாழக்கூடிய இந்த அமெரிக்கா தொடர்ந்து உலகத்துக்கே ஒரு பெரிய நாச நாடு சக்தியாக செயல்படுறத உலக நாடுகள்லாம் ஒன்று கூடி கண்டிக்குமா அப்படிங்கிற பல நூற்றுக்கணக்கான கேள்விகள் இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள்ட்ட வந்திருக்கு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டு நடப்புகள் உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.